நீங்க குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய வண்டி திடீர்னு பாதி வழியில பழுதாகுது. என்னது அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே இறங்கி வந்து பாக்குறீங்க. பார்த்துட்டு அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத சரி பண்ணிட்டு உள்ள போறீங்க. இவ்வளவு நேரம் உங்க கூட்டத்துல இருந்த ஒரு ஆளை காணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி ஏறினாங்கன்னு தெரியாது, எப்படி இறங்கினாங்கன்னு தெரியாது, எங்க போனாங்கன்னு தெரியாது. இந்த இருட்டுக்குள்ள அந்த ஒரு ஆள் மட்டும் தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஏலகிரியில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நம்மள்ட்ட யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான சுரேஷ் தான் சொன்னாரு. அவருக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நடக்கல, அவருடைய ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தான் நடந்துச்சு. வாங்க அந்த கதைக்குள்ள போயிருவோம். கேரளால திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி ஏலகிரிக்கு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா, அம்மா, பொண்ணு, பையன், பாட்டி, தாத்தா, இவ்வளவு பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பையன் வந்து அப்போதான் புதுசா கார் வாங்கியிருக்காரு. கார் வாங்கினோட்டி ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் ஏலகிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 மே மாசத்துல நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். சோ அந்த வாங்கின புது காரை கொண்டுட்டு ஏலகிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஏலகிரிக்கு கிளம்புறாங்க. அப்படி ஏலகிரிக்கு கிளம்பினோட்டி அவங்களுடைய பயணம் வந்து நன்றாகவே ஆரம்பிச்சிச்சு. அப்படி அவங்க வந்து ஏலகிரி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஹில்ஸ் ஏறணும். ஹில்ஸ் ஏறுறதுல ஒரு என்ன கஷ்டம் அப்படின்னா முன்ன பின்ன ஹில்ஸ்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஹில்ஸ்ல ஏறணும். இல்லைன்னா கன்ஃபார்மா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான அதிக பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி நீ இப்போதான் புதுசாக கார் வாங்கியிருக்க, இப்போதான் டிரைவிங் பழகியிருக்க, இது வரைக்கும் நீ ஹில்ஸ்ல ஓட்டினது கிடையாது, ஸோ நீ தயவு செஞ்சு ஓட்டாத அப்படின்னு சொல்றாரு. பையனும் இருந்துகிட்டு இல்லப்பா நான் கான்ஃபிடென்ஸா இருக்கேன், நான் உங்களை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்போதான் என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வேண்டாம், நம்ம வந்து வேற ஏதாவது வண்டி பிடிச்சி போகலாம், இந்த கார்ல போக வேண்டாம், அது போக நீ வந்து இப்போதான் வண்டி வாங்கியிருக்க, நீ வந்து ஓட்டினா கரெக்டா இருக்காது, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, ஸோ இந்த ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோட்டி அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ இப்போதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே உள்ள வேன் டிரைவர்ஸை கான்டாக்ட் பண்றாங்க. ஏதாவது ஒரு வேன் பிடிச்சி போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு வேன் ஆனது இவங்களுக்கு கிடைக்கிது. எப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வண்டி இருக்கும் தெரியுமா, நல்ல லக்ஸரியான வண்டி. ஏன்னா இவங்க வந்து பணக்கார ஃபேமிலி தான். ஸோ அந்த லக்ஸரியான வண்டி ஏதாவது ஒன்று பார்த்து நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு வேன் டிரைவரை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வேன் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து இந்த டவுன் ஹில்லில் வந்து ஏதாவது ரூம் போட்டு புக் பண்ணி தங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரமாக கிளம்பி மேலே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ தான் அந்த அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் நைட்டே வாங்க, நம்ம நைட்டே போவோம், நாங்கள் அங்கே ஆல்ரெடி ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டோம், நீங்கள் நைட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வேன் டிரைவர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு, அங்கே வந்து யானை, எருமை அந்த மாதிரி நிறைய நைட் டைம் குறுக்க வரும், ஸோ நைட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்காரு. வெறும் விலங்குகள் தானே, நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க நம்ம நைட்டே போவோம், எவ்வளோ நாள் நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறேன், ஸோ எனக்கு நைட்டே எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு நைட்டே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை டிரைவர் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அந்த டிரைவரும் வந்துட்டு ஓகே நம்ம நைட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணோட்டி எல்லாரையுமே ஏற்றுறாரு. ஏற்றிட்டு ஒரு பூஜையை போட்டு தான் போகிறாரு. அப்போ இந்த அப்பா சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பூஜையை போட்டு போகிறீங்க அப்படின்னு. இது எங்களுடைய வழக்கம், நாங்கள் எப்போவுமே பூஜை போட்டு வண்டி எடுக்கிறது தான் எங்களுடைய வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க யாருமே ஃபேமிலியில் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்படியே ஏலகிரி மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற ஆரம்பிச்சோட்டி இவங்க ஃபேமிலி வந்து அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. எல்லாம் இருட்டாக இருக்குது. மேலே ஏற ஏற கீழே உள்ள சிட்டியில் உள்ள லைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே. ஸோ இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்போதான் ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. என்னன்னா ஒரு 2 யானை குறுக்க வந்து நிற்கிது. அப்படி குறுக்க வந்து நின்னோட்டி இவர் டிரைவருக்கு வந்து பயமாயிட்டு, ஐயோ யானை வந்து நிற்கிதா, இப்போ யானை ஏதாவது முட்டிட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அந்த அப்பா முன்னாடி வந்து உட்கார்றாரு. முன்னாடி வந்து உட்காந்துட்டு எல்லாரும் பாருங்க யானை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி டிரைவர் வந்து சொல்கிறாரு, அந்த சார் இது உங்களுக்கு என்ன விளாட்டா போச்சா, அது இப்போ நம்மளை முட்டுச்சுன்னா நம்மளை அப்படியே மலையிலேருந்து தள்ளி விட்டுரும், ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி இவர் ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே அமைதியாக வண்டியை விட்டாரு. அந்த யானையுமே கொஞ்ச நேரத்தில் கடந்து போகுது. இப்படியே வண்டி வந்து இன்னமும் ஹில்ஸை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு.
இப்படி ஹில்ஸை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போதான் இந்த கதையில அமானுஷ்யம் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஹில்ஸ்ல ஒவ்வொரு ஹேர்பின் பிண்டா போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 ஹேர்பின் பெண்டு தாண்டினா ஏலகிரி டாப் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். ஆனா அந்த 3 ஹேர்பின் பெண்டுக்கு கீழேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பயங்கரமான அமானுஷ சத்தமானது கேட்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஏதோ ஊன்னு ஊழ விடுற சவுண்டு, நரி ஊழ விடுற சவுண்டு, காத்து ரொம்ப பலமா அடிக்கிற சவுண்டு, அந்த மாதிரி பயங்கரமா கேட்குது. உடனே டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் காத்தோட சவுண்டு தான், இந்த காட்டில் நரி அதெல்லாம் இருக்கும் அதோட சவுண்டு, அது போக காத்தெல்லாம் அடிக்குது அந்த சவுண்டு தான், நீங்கள் எதுக்கும் நினச்சி பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கை குழந்தைய வச்சிருந்த ஒரு பொண்ணு வண்டிக்குள்ள வந்து உள்றா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முன்னாடி அவங்க அப்பா உட்காந்துருக்காரு, அதாவது டிரைவர் பக்கத்துல அப்பா உட்காந்துருக்காரு, பின்னாடி பிள்ளைங்க, தாத்தா பாட்டி, மனைவி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்பவும் கை குழந்தையோட ஒரு பொண்ணு உள்ள வந்து உள்றா. உள்ள வந்து உளுந்தோட்டி சட்டன் பிரேக் அடிக்கிறார் டிரைவர். உடனே பின்னாடி இருந்த பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வந்து உளுந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, கரெக்டா இதுவும் எத்தனைக்கு ஹில்ஸ்ல நிக்கிது வண்டி, சுத்தி முத்தி எந்த வண்டியுமே வரல. ஏன்னா நைட் டைம் அப்படிங்கிறனால இவங்க வண்டி மட்டும் தான் ஹில்ஸ்லயே ஏறி இருக்கு. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கை குழந்தையோட நின்றுட்டு இந்த அப்பா இருந்துக்கிட்டு, ஐயோ இந்த டயத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு இறங்க போறாரு. அப்போ டிரைவர் வந்து சொல்றாரு, தயவு செஞ்சு இறங்காதீங்க, இந்த இடம் ரொம்பவுமே மோசமான இடம். என்னையா பேசிட்டு இருக்க, கை குழந்தையோட ஒரு பொண்ணு வந்து நிக்குது, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இறங்காதீங்க, இது ரொம்ப ரிஸ்கான ஏரியா, சொன்னா கேளுங்காரு. ஆனா இந்த அப்பா சொல்ற பேச்சே கேட்காம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கி அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அந்த பொண்ணு கிட்ட போனோட்டி தான் தெரியுது, அந்த பொண்ணோட மூஞ்சி இந்த இடமெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது, அவங்க சேரீலாம் நல்லா கிழிஞ்சு போய் இருக்கு. அவங்க பலத்த காயப்பட்ட பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பலத்த காயப்பட்டு போய் அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. கையில ஒரு கை குழந்தையும் இருக்கு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. யாருமா நீ என்னமா பண்ற அப்படிங்கும்போது அந்த பொண்ணு ஒண்ணுதான் சொல்லிச்சு, என்னைய தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்னைய தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அவங்க அப்பாவுக்கு என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எங்க கூட வாங்க, நாங்கள் உங்களை மேலே விட்டுறோம், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனால் டிரைவர் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு அவங்கள வண்டியில் ஏற்றாதீங்க, இவங்களை வண்டியில் ஏற்றுனீங்கன்னா நான் வண்டியை எடுக்க மாட்டேன், வண்டியில் ஏற்றாதீங்க, நமக்கு தான் பிரச்சனையாகும், வண்டியில் ஏற்றாதீங்கன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனால் அந்த அப்பா கேட்கவே இல்லை. அப்போ அவங்க ஒய்ஃப் எல்லாருமே இருந்துக்கிட்டு, இவங்களை ஏற்றுங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் தானே காசு கொடுக்குறோம், எங்களுக்கு தானே நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஸோ நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வண்டி ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இடம் இருக்குது, ஏன்னா ஃபோர்ஸ் வேனு இவங்க, நான் எத்தனை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனால் பெரிய வேன் பிடிச்சி போகிறாங்க ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரணும் அப்படிங்கிறனால. ஸோ அந்த வேனில் இவங்களையும் ஏற்றியே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி டிரைவரையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் ஏற்றுறாங்க. அவங்க ஏறும்போது அந்த சின்ன பிள்ளைங்களை வந்து அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக பார்க்குற, கையில் உள்ள கை குழந்தையும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. அப்போ இந்த கை குழந்தைக்கு பால் கொடுக்கணும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் சீட்டில் கொண்டு போய் இவங்களை உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா வண்டி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது, லாஸ்ட் சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் சீட்டில் வச்சு நீ பால் கொடுத்துக்கோமா, அப்படியே இங்கேயும் நீயே படுத்துக்கோ, ரொம்ப அடிபட்டு காயம்பட்டு இருக்கு, நீ இங்கேயே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து லாஸ்ட் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்சோட்டி அப்படியே வண்டி போக ஆரம்பிக்குது. வண்டி போக ஆரம்பிச்சோட்டி இன்னொரு ஹேர்பின் பெண்டை தாண்டுது. இன்னொரு ஹேர்பின் பெண்டை தாண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டி அதே இடத்துல அப்படியே நிற்கிது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா இது, இப்படி நடு ரோட்ல நடு காட்டுக்குள்ள, அதுவும் ஹில்ஸ்ல இந்த அட்டை ராத்திரி வண்டி நின்றுட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் யோசிக்கிறாரு. அப்பா ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாரு. நான் உங்களை நம்பி வந்திருக்கோம், இப்படி வண்டி அரைகுறையில நிக்குது, என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கி போய் பார்க்குறாரு. அப்பாவும் அவர் கூடயே இறங்கி போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் இருக்கும் தெரியுமா, அந்த ரேடியேட்டரில் தண்ணி இல்லாமல் வண்டி வந்து ஃபுல்லாக புகையடிச்சு போய் நின்றுட்டு அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணனே தெரியல டிரைவருக்கு. அப்பவும் தாத்தா பாட்டி எல்லாருமே இறங்கிட்டாங்க, அந்த பொண்ணை தவிர எல்லாருமே இறங்கிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே பக்கத்தில் உள்ள கல்லு கில்லு ஏதாவது இருந்தால் எடுங்க, வண்டிக்கு டயரு கீழே வைங்க, இல்லைன்னா வண்டி உருண்டு போயிடும். என்னதான் நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தாலும் இது ஹில்ஸு ஏற்றத்தில் நிற்கிது வண்டி, இந்த டயத்தில் நம்ம வந்து ஏதாவது கல் எதுவும் வைக்கலன்னா வண்டி ரிவல்ஸ் போயிடும், ஸோ கல் வைங்கன்னு நோட்டி எல்லாருமே கீழே இறங்கி இந்த எல்லா பக்கமும் கல்லை வச்சு நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்பவுமே கொடூரமா நாயோ இல்லை நரியோ ஊழ விடுற சவுண்டு ரொம்ப பயங்கரமா கேட்குது. கேட்ட விட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவுமே பயமாகுது. பயமானவட்டி அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உடனே உள்ள போய் உட்காருங்க, இந்த டயத்துல வெளியெல்லாம் நிக்க கூடாது, பனி அடிக்குது பாருங்க, உள்ள போய் உட்காருங்கன்னு சொன்னோட்டி இவங்க 2 பேரும் வண்டிக்குள்ள ஏறுறாங்க. வண்டிக்குள்ள ஏறின அடுத்த செகண்ட் வண்டிக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்பா அப்படின்னு சவுண்டு போடுறான். சவுண்டு போட்டு உடனே என்ன பண்றான்னா, விறுவிறுன்னு வெளியே ஓடி வரான். வெளியே வந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா அங்கே யாரும் இல்லைப்பா அப்படிங்க. என்னடா யாருமே இல்லைல்ல, இப்போ எதுக்கு கத்துற அப்படின்னு, அப்பா நீங்கள் உள்ளே உட்கார வச்சிங்களாப்பா, அவங்க கூட உள்ளே இல்லைப்பான்னு சொல்லி பயங்கரமாக அவன் கத்துறான். அப்போ உடனே இவங்க எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ஒரு பொண்ணை ஏற்றி வச்சுருந்தாங்க தெரியுமா, அந்த பொண்ணே லாஸ்ட் சீட்டில் இல்லை. அப்படி ஒரு ஆள் இருந்ததுக்கான அடையாளம் கூட, ஏன்னா ரத்தமாக வந்துச்சுன்னு வேற சொன்னேன், அந்த ரத்தத்தோட சொட்டு கூட அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போதான் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு அமானுஷம், இந்த அமானுஷம் நம்ம வண்டியில் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பா எல்லாருமே ரொம்பவுமே பயப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல டிரைவர் கண்ட மணிக்கு திட்டுறான். நான் எவ்வளவோ சொன்னேன், நைட் டைம் இதனால தான் நம்ம போக வேண்டாம், டே நீ விலங்கு அப்படி இப்படின்லாடா சொன்னேன், இந்த மாதிரி அமானுஷம்லாம் எப்படா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம வந்த பேசஞ்சர்கிட்ட எப்படி இந்த மாதிரி அமானுஷம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியும், நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க, அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி டிரைவருமே சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, வண்டி வேறு ரேடியேட்டர் இல்லாமல் ஸ்டாப் ஆகிட்டு பார்த்தீங்களா. உடனே இவர் இந்த கேன் தண்ணி வச்சுருந்தார், கேன் தண்ணியை ரேடியேட்டரில் ஊற்றிட்டு உடனே வண்டி எடுக்கிறாங்க. எல்லாருமே ஏறுறாங்க. ரொம்ப பயங்கரமாக சவுண்டானது கேட்க ஆரம்பிக்குது, காற்று சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அந்த இடமே ஒரு அமானுஷமாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமாக ஆயிட்டு பிள்ளைங்க எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, பயமாக இருக்குன்னு. இது போக அந்த கணவர், மனைவி, பாட்டி, தாத்தா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிரைவர் மட்டும் தான் பயப்படாமல் இருந்தார். உடனே அந்த டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறது, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் டென்ஷனான அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிரைவரை சட்டையை பிடிச்சி கீழே இழுத்து இவர் வண்டியை உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஒரு 3-4 தடவை ஸ்டார்ட் பண்ண விட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. உடனே டிரைவர் சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், தள்ளுங்க சார்ன்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துட்டாரு. வண்டி எடுத்துட்டு ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாரு. வேகமாக போகும்போது ஒரு 2வது ஹேர்பின் பெண்டு வந்தோட்டி என்ன சொல்றாருன்னா, டிரைவர் தயவு செஞ்சு யாருமே ஜன்னலுக்கு வெளியே பார்க்காதீங்க, அந்த அமானுஷம் எப்போனாலும் நம்மளை பின்தொடர்றான், தயவு செஞ்சு யாருமே ஜன்னல் வெளியே எங்கேயும் பார்க்காதீங்க. இந்த பெரிய வண்டி அந்த ஃபோர்ஸ்லலாம் என்ன இருக்குன்னா, கர்டைன் மாதிரி இருக்கும் இழுத்து விடுறது, அந்த கர்டைனை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க, யாரும் எக்காரணத்தை கொண்டு வெளியே பார்த்துறாதீங்க, என்ன சவுண்டு வந்தாலும் சரி வெளியே மட்டும் எட்டி பார்த்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சொன்னோட்டி இவங்க எல்லாருமே இழுத்து பூட்டிட்டாங்க. பூட்டினதுக்கப்புறம் திடீர்னு வண்டிக்குள்ளே இருந்து சவுண்டு வருது, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை, என்னையை விட்டுட்டு எங்கே போகிறீங்க, என்னையும் கூட்டு போங்கன்னு ரொம்ப பயங்கரமாக எல்லாருக்குமே சவுண்டு கேட்குது. அப்படி சவுண்டு கேட்டோட்டையுமே டிரைவர், நீங்கள் எங்கேயுமே திரும்பி பார்த்துறாதீங்க, தயவு செஞ்சு ஜன்னல்கிட்டே எங்கேயுமே திரும்பி பார்த்துறாதீங்க, அப்படியே இருங்க, நான் இப்போ கொஞ்சம் தூரம் தான் நம்ம மேலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த பின்னாடி உள்ள ஒய்ஃபு முருகான்னு சொல்லி ரொம்பவுமே பயந்து போய் கடவுளெல்லாம் கூப்பிடுற மாதிரி அந்த லெவலுக்கு பயந்துட்டாங்க. ஆனாலும் வண்டி போய்கிட்டே இருக்கு. என்னாச்சு, முன்னாடி அப்பா உட்காந்துருக்காரு. அப்பா திடீர்னு சொல்றாரு, ஐயோ அங்கே பாரியா அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த முதல்ல ஒரு பொண்ணு வந்துச்சு தெரியுமா, கை குழந்தையோட, அதே பொண்ணு ரொம்ப கொடூரமா அமானுஷ்யமான நிலைமையில இறந்து போன ஒரு கை குழந்தைய கையில வச்சிருந்தா எப்படி இருக்கும், அத மாதிரி ஒரு முண்டத்தை கையில வச்சுட்டு அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இவங்க வண்டியவே வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த அப்பா கிட்ட டிரைவர் சொல்றாரு, சார் எங்கேயுமே பார்க்காதீங்க சார், தயவு செஞ்சு பார்க்காதீங்க சார்ன்னு அந்த சின்ன பிள்ளைங்கிட்டையும், அதாவது அந்த பொண்ணுகிட்ட, பையன்கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு, தயவு செஞ்சு எங்கேயுமே பார்த்துறாதீங்கன்னு சொல்லி ரொம்பவுமே வேகமா போய் ரெசார்ட்ல விட்டுட்டாரு. ரெசார்ட்டில் விட்டோட்டி அந்த அப்பாவை பிடிச்சி ரொம்பவுமே திட்டுறாரு. இதான் சார் நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சை நீங்கள் கேட்கவே இல்லை, எவ்வளவோ சொன்னேன் அந்த பொண்ணை ஏற்றாதீங்க, எங்கே என் பேச்சை நீங்கள் கேட்டீங்க, இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய அமானுஷத்துலேருந்து நம்ம தப்பிச்சு வந்ததே பெரும் பொழப்பாயிட்டு, இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க, நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் காலைல எங்கேயாவது போனால் எனக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்களும் எங்கள் கூட ரெசார்ட்டில் தங்குங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் ரூம்னாலும் போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் தொழில் தான் முக்கியம், இந்த வண்டி இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு பேசஞ்சர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் வண்டியுமே எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இந்த வண்டியோட ரேடியேட்டரை மாற்றினாதான் என்னால் நாளைக்கு உங்களை கூட்டி எங்கேனாலும் போக முடியும், திரும்ப நம்ம ஹில்ஸ் விட்டு கீழே இறங்கவும் முடியும். ஸோ நான் இந்த டயத்தில் எங்கேயாவது மெக்கானிக் எனக்கு தெரிஞ்சவன் எவனாவது உள்ளே இருப்பான், நான் எவனையாவது பார்த்து அந்த ரேடியேட்டரை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன்,
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த அப்பா விடவே மாட்டேங்கார். தயவு செஞ்சு நீங்கள் கூட இருங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் கூட இருக்க வச்சது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது அவருக்கே அப்போ தெரியாது. ஏன்னா இவர் இருக்க வச்சனால தான் இவர் குடும்பமே ஒரு அமானுஷத்துலேருந்து தப்பிச்சிச்சு. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயாச்சு. ரூமில் வந்து அப்பா, பையன், தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே தனித்தனி ரூம் கொடுத்தாச்சு. அதாவது அக்காவும் தம்பியும் ஒரு ரூமு, தாத்தா பாட்டி ஒரு ரூமு, அப்பா அம்மா ஒரு ரூமு, இவ்வளவு பேத்துக்குமே அவர் வந்து ரூம் புக் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ரூமில் எல்லாருமே இருக்காங்க. திடீர்னு நைட்டு 2 மணி போல் தம்பியோட அலறல் சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தா தம்பி ரொம்பவுமே பயங்கரமாக அழுறான். அவன் எப்படி இருக்கான்னு யாரோ ஒரு ஆள் அவனை அடிக்க ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், இந்த முடியெல்லாம் கலைஞ்சி போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஓடி வரான். என்னாச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாலாம் பிடிச்சி கேட்கும்போது, அக்காவுக்கு என்னமோ ஆச்சு, அக்கா என்னை ரொம்ப ஒரு மாதிரி கொல்ல பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணுறா, என்ன ஆச்சுன்னே தெரில அக்காக்குன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். இவர் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அக்கா தலைவிரி கோலத்தில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஒரு மாதிரி விகாரமாக அந்த இடத்துல உட்காந்துருக்கா. என்னடா நம்ம பொண்ணு இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லி அவ கிட்ட போறா. அவ ரொம்ப பயங்கரமா கத்துறா. அந்த கத்துல டிரைவரே எந்திரிச்சு வந்துட்டாரு. அப்போதான் தெரியுது அந்த அமானுஷம் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த டிரைவர் வந்து பல தடவை சொன்னாரு, சைட்ல எங்கேயும் பார்க்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வண்டிக்கு முன்னாடி அந்த அமானுஷம் இருந்துச்சு தெரியுமா. அப்போ இவர் சொன்னாரு பாருங்க, அந்த பொண்ணு அங்க நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பொண்ணு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்துருக்கா. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மொத்த குடும்பமே முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்து யாராவது கோடாங்கியோ சாமியாரையோ நம்ம கூப்பிடுவோம், ஏதாவது ஒரு வழி இருக்கும், தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் முடிவு பண்ணி அங்கே உள்ள அவருக்கு தெரிஞ்ச வேன் டிரைவர் எல்லாத்துக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, யாராவது சாமியார் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏலகிரியை பொறுத்தளவு பேய் நடமாட்டம் அமானுஷ்யங்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக போயிட்டு இருக்கு. அதனால அங்கே வந்து சாமியார்களுமே எப்பவுமே இருப்பாங்க. வேன் டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே, அங்கே உள்ள லோக்கல் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அமானுஷ்யமான பேய்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்க, ஒரு சாமியாரை வந்து கூப்பிடுறாங்க. அந்த சாமியார் வந்தோட்டி இந்த பொண்ணோட ஆத்மாவை வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த அமானுஷத்தை எடுக்கலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது. சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க, என்னெல்லாமோ மந்திரங்கள் சொல்றாங்க, ஆனா வரவே மாட்டேங்குது. அப்போதான் அந்த பொண்ணு சொல்லுது, என்னைய வந்து கொன்னுட்டாங்கங்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு, அதோட கை குழந்தை, அவர் ஹஸ்பண்டு 3 பேரும் நைட் டைம் அந்த ரோட்ல வந்து பைக்ல போயிருக்காங்க. அதாவது ஸ்ப்ளெண்டர் பைக்ல 3 பேரும் போயிருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர்பின் பெண்டில் வண்டி ஸ்லிப் ஆகி அந்த இடத்துல இருந்து பள்ளத்தில் விழுந்து 3 பேருமே ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அதுல இருந்து அந்த கை குழந்தையோட ஆத்மாவும் இந்த தாயோட ஆத்மாவும் அந்த இடத்தையே சுற்றி வந்திருக்கு. அப்படி வரும்போது தான் ஒரு வாரம் கழிச்சு இவங்க வண்டி வந்திருக்கு. இவங்க வண்டியில உதவி கேட்குற மாதிரி உள்ள வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப ஆசையா வாழணும்னு நினைச்சு வந்த பொண்ணு, அது போக அதுக்கு இப்பதான் ஒரு கை குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த டயத்துல அந்த பொண்ணு இறந்தனால அந்த ஆத்மா சாந்தி அடையாம அப்படியே அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணே வந்து அந்த பொண்ணுக்கு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ சாமியாருக்கும் தெரியுது. சாமியார் உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த குடும்பம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பவர்ஃபுல்லான கோடாங்கியை கூட்டு வர்றாரு. அந்த கோடாங்கி 3 பேர், இந்த சாமியார் எல்லாரும் சேர்ந்து சாட்டையால் அந்த பொண்ணை அடிச்சு பல மந்திரங்களை சொல்லி ஒரு வழியா அந்த ஆத்மாவை அங்கிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏலகிரியை சுற்றி பார்க்கவே வேண்டாம்னு சொல்லி மறுநாள் காலையில விடிஞ்சோட்டியே அதே வண்டியில திரும்ப ரிட்டர்ன் கீழே வந்தோட்டி அந்த டிரைவர்கிட்ட வந்து கோடான கோடி நன்றி சொல்றாங்க. எங்க குடும்பத்தையே நீங்க தான் காப்பாத்துறீங்க, நாங்க என்னதான் உங்களை தப்பா பேசியிருந்தாலும் என்னதான் பண்ணியிருந்தாலும் எங்க குடும்பத்தையே நீங்க தான் காப்பாத்துனீங்க, உங்களுக்கு வந்து எந்த ஜென்மத்துக்கும் நாங்க வந்து கடன் பட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் ரொம்பவுமே இது பண்றாங்க. அப்போ அந்த டிரைவர் சொல்றாரு, நீங்க என் பேச்சை ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது, என் பேச்சை கேட்காததான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, உங்கள்கிட்ட என்னதான் பணம் வசதி இருந்தாலும் ஒருத்தர் சொன்னால் அதை கேட்டுட்டு அது என்னன்னாவது கேட்குற ஒரு மனப்பான்மையிலையாவது இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவருமே அவர் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிரைவருக்கு நன்றி சொல்லி உடனே காரில் திருவனந்தபுரத்துக்கு போகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துக்கு போனோட்டி இந்த பொண்ணுக்கு காய்ச்சலானது கொஞ்சம் கூடவே நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா பயங்கரமாக காய்ச்சலானது அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்பவுமே அந்த பொண்ணு பயந்துட்டு, அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஆத்மாலாம் ஏறிட்டு தெரியுமா,
ரொம்பவுமே பயந்துட்டு அங்க உள்ள ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் கொஞ்ச நாள்ல மந்திரிச்ச தாயத்தெல்லாம் கெட்டி எப்படியோ அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் எல்லாத்தையுமே குணப்படுத்திட்டாங்க. இன்றளவும் அந்த குடும்பத்துல என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த டிரைவரை வந்து ஒரு வீட்டோட ஒருத்தரா நினைச்சு எங்கனாலும் கூப்பிடுறதா இருக்கட்டும், என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, அதே மாதிரி இந்த டிரைவரும் சரி, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே இப்போ ஒரு நட்பா இருக்காங்க. இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த லெவலுக்கு ஒரு அமானுஷமான திகில் சம்பவம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இப்போ இந்த குடும்பம் இருந்த இடத்துல உங்க குடும்பம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி இன்ப சுற்றுலாவா போன இடம் இப்படி ஒரு அமானுஷ சுற்றுலாவா மாறும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி அமானுஷ திகில் உண்மை சம்பவம் உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. அதையும் நம்ம சேனல்ல போடலாம். இதே மாதிரி நிறைய திகில் கதைகள் கேட்கணும்னா நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களுக்கு போட்டிருக்கோம். அதையும் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க, இல்லைன்னா ஐ கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுலயும் போய் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.